அச்சோ, பாகிஸ்தான் தீவிரவாதி பார்டர் தாண்டறதுக்கு பயப்படுற மாதிரி இந்த எருவு மாடுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கே. நீங்களா? நானே தான். யாருக்கு பயப்படுறீங்க? அது தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் மூக்க நுழைக்கிறதுக்கு உங்களை விட்ட வேற ஆளே கிடையாது மாமா. நான் ஆண்டவனு பயப்படுறேன். ஓஹோ. சரி, அத்தை இருக்காங்களா? மேல இருக்காங்க. எது போயிட்டாங்களா? இன்னும் போல, உயிரோட தான் இருக்காங்க. கிண்டலா? ஆமா. மேல வாங்க, அத்தை கிட்ட வத்தி வைக்கிறேன். எடுக்காத. கொஞ்சம் தானே எடுத்தேன். ஹாய் ஹாய் குழந்தை. என்ன மாப்பிள்ள வீட்டுக்குள்ளேயே மாடு ஓட்டுறீங்க? எல்லாம் ஃபாரின் சேல் தான். மாப்பிள்ளை என்னடா திங்கிங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. மாமா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அண்ணனும் அண்ணியும் ஹனிமூன் போறாங்க, அதுவும் ஃப்ளைட்ல. எங்க? கோவா. அப்படியா? என்னடா மாப்பிள்ளை இது? கல்யாணமாகி ஒரு வாரத்துல போக வேண்டிய விஷயம் 1.5 மாசத்துக்கு அப்புறம் போக போறேங்கறா? மாமா, இப்பதானே அவங்க பாஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க, அதுவும் ஸ்டார் ஹோட்டல். அடடடடா, மாப்பிள்ளை கொடுத்து வச்சவன்டா நீ. சும்மா கடுப்பேத்தாதீங்க, நான் எங்கேயும் போல. ஏன்? ஏன்னா எதுக்கு இவ்வளவு செலவு? அதான் கிஃப்ட் வவுச்சரை திருப்பி கொடுத்துட்டு காசை வாங்கிடலான்னு இருக்கேன். வெரி குட் வெரி குட், நல்ல ஐடியா பண்ண. அத்தை, உங்க பிள்ளை கெட்டி. அலமேல புள்ள இல்ல. மாமா, ட்ரிப் எல்லாம் ஒன்னும் கேன்சல் ஆகல. லோக்கல்லே எங்கயாவது ஹனிமூன் போலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. லோக்கல்லையா? அப்ப நல்லதா போச்சே. நம்ம எல்லாரும் கூட போயிட்டு வந்துடலாமே. உங்களுக்கு மர கண்டு போச்சா? அவங்க சந்தோஷமா போனா நம்ம எதுக்கு? ஏன் போனா என்ன? போற இடத்துல அவங்க ஒரு ஓரமா இருக்கட்டும், நாம ஒரு ஓரமா இருப்போம். நாம அப்படி நினைக்கிறோம், அண்ணி என்ன நினைக்கிறாங்களோ? நாம வர்றது அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ? என்னங்க, ஹனிமூன்ல எதுவும் வேண்டாங்க. ஃபேமிலியோட போறோம்னா ஏதாவது கோயில் பார்த்துட்டு வந்துருவோம். கோயிலுக்கா? ஏன் தங்கச்சி, நாங்க என்ன கோயிலுக்கு போகாத ஆளுங்களா? ஏதோ நீங்க போகும்போது உங்க பேரை சொல்லிக்கிட்டு நாங்களும் 4 இடம் சுத்தி பார்க்கலான்னு பாக்குறோம். சரி, உனக்கு பிடிக்கல போல இருக்கு. நடக்கட்டும். பாஸ்கரா, வெளியூர்னு காலடி எடுத்து வச்சு 10-15 வருஷம் ஆச்சுரா. பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பெத்தவள வேண்டான்னு சொல்லிட்டு தனியா போயிடாதரா. சும்மா இருங்கம்மா. அபி, நம்ம எல்லாரும் கொடைக்கானல் போலாம். என்னது? அடடடடா, இதான் என் மாப்பிள்ள. இங்கதாடா நீ நிக்கிற. என்ன, இனிமே என் தலை தான் உள்ள போகுது. ஏன் மாமா? ஆமாண்டா குழந்தை, ஹனிமூன் போறதுன்னா சும்மாவா? போக்குவரத்துல இருந்து, சாப்பாட்டுல இருந்து, தங்குற வசதியில இருந்து எல்லாத்தையும் நான் தானே பாக்கணும். நான் தானே இந்த வீட்டோட மூத்த மருமக. அது இந்த தலையெழுத்து. என்ன மாமா? ஒண்ணும் இல்ல, தலைவலிக்குதுன்னு சொன்னேன். அது முதிர்ந்த பாட்டியில பெருமூச்சு விட்டு போகுது. சரி, இவ்வளவு பெரிய டீல முடிச்சு கொடுத்திருக்கேன். ஒரு காபி போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே. காஃபி உள்ள பால் இல்ல மாப்பிள்ள, நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்களேன். எது? யாரியா நீ? தம்பி யாரு? என் வீட்டுக்கு வந்து என்னைய யாருன்னு கேக்குறியா? ஓஹோ, கீழ் வீட்டில் குடியிருக்கிற பையனா? ஆமா, என்ன கல்லு கணக்கை வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்க? இதுக்கு பேரு தம்பிள்ஸ். இதை வச்சு எக்ஸசைஸ் பண்ணி தான் மசில்ஸை ஏத்தணும். தெரிஞ்சுக்கோ. எங்க கொண்டா பாப்போம். இந்தா. என்னது இது, காத்து மாதிரி இருக்கு? இதை வச்சு தான் பந்தா காட்டிட்டு இருக்கியா? எங்க ஊர்ல இளவட்ட கல் இருக்கு, அதை தூக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். இளவட்ட கல்லை தூக்கிடுவே சரி, இந்த மாதிரி தம்பிள்ஸ் எல்லாம் தூக்குவீங்களா? அட போங்க தம்பி, பழனிமலை அடிவாரத்தில் இதை விட 10 மடங்கு வெயிட்டான கல்லை சும்மா நொட்டாங்கையில் தூக்கி விட்டு எறிஞ்சு புளியங்க அடித்து சாப்பிடும் பாரு, அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். அண்ணா, நிஜமாவா சொல்கிறீங்க? பின்னணு தம்பி, எங்கள் ஊர் இளவட்ட கல்லை பார்த்தீங்கன்னு வச்சுக்கவே, எப்படி இருந்தாலும் ஒரு 100-150 கிலோ தேரும். அதை அப்படியே ஒத்த கையில் தூக்கி நிப்பாட்டும் பாரு. என்னால் நம்ப முடியலண்ணே. ஏன்னா எங்கள் ஊர் அப்படி தம்பி. நான் பார்க்கறதுக்கு சாதாரணமாக தான் இருப்பேன், ஆனால் ஒரு அடி விட்டேன்னு வச்சுக்கவே, எப்பேற்பட்ட ரவுடி போயில அந்த அப்படி அலாக்கா போய் விழுவாங்க. அண்ணே, என்னென்ன நீங்கள்? தம்பி, எங்கள் ஊர் மூலிகையும் பஞ்சாமிரம் சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு தம்பி. நான் ஊரில் பெரிய ரவுடி பயலாக்கும். தம்பி, கிட்ட வாங்க, ஒரு சங்கதி சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு சண்டையில் 3 பேர்த்து காதை கடிச்சு துப்பியிருக்கேன். என்னண்ணா சொல்கிறீங்க? அந்த பிரச்சனைனால தான் தம்பி மெட்ராஸே வந்திருக்கேன். அண்ணா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, நீங்கள் நிற்கிறது பேசுறது அதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி தெரியலண்ணே. அட பேச்சை விடுங்க தம்பி, நான் எவனையுமே கை நீட்டி அடிக்கிறது இல்லை. அப்படியே அழகா பிடிச்சி அப்படியே காட்டை கடிச்சு துப்புன்னு வச்சுக்குவே, துண்டா போய் விழுகுமாக்கும். அண்ணா, நீங்கள் ரொம்ப கிரேட்ண்ணே.
நம்ம கையில என்ன தம்பி இருக்கு, வாயுள்ள உள்ள பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. என்னய்யா விவரம் தெரியாம அவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க? பயங்கர முரட. யாரு இந்த தம்பியா? இவனா? பொடி பையில போய் புகழ்ந்துட்டு இருக்கீங்க. ஐயோ, விவரம் தெரியாம பேசாதயா, அடிச்சு போடுவான். பயங்கர முரட. தம்பியா முரட்டு பையன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே, அவரு சும்மா ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்க ஒரு வேலை சொல்லுங்கண்ணே, ஓடி போய் செஞ்சுட்டு வந்துடுறேன். அப்படியா? நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த இதை பொடி, இதை கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கப்போ. பயந்து போய் ஓடுறான். சும்மா சொல்லக்கூடாதியா. நான் உன்னை சாதாரணமா தான் நினைச்சேன். நீ பெரிய ஆளா இருக்கியே. அடங்காத மாட்ட அடிமாடாக்கிட்டே நீ. அபி இருக்கா? அம்மனி மேல இருக்காங்க. வாங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சும்மா பாத்துட்டு போலான்னு பாருங்க பாருங்க, நீங்க வீர பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. வரேன். வாங்க உள்ள வாங்க. அபி இந்த வரேன். வாங்க உட்காரு. வா ராஜேந்திரா, வா உட்கார். நல்லா இருக்கீங்களா? அபி, வாங்க மாமா. உங்க மாமாவை நான் என்னமோ நினைச்சேன். அவர் மிகப்பெரிய வீரனா இருக்காரு. என்ன ராஜேந்திரா, என்ன விஷயமா வந்த? சும்மா ஒரு கணக்கு வழக்கோசரம் வந்த மதினி. கணக்கு வழக்கா? என்ன கணக்கு வழக்கு? கல்யாண வீட்டுல மொய் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டீங்களாம்ல, அந்த கணக்கு வழக்கு தான். அபி, இனிமேல் எங்க வீட்டு பொண்ணு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோன்னு மொய் சட்டி நீங்க தான் எடுத்துட்டு வந்துட்டீங்களாம்ல. இந்தாங்க, இப்ப பத்திரிக்கை வந்திருக்கு. 500 ரூபா மொய் எழுதியிருக்காங்க. திருப்பி செய்யணும்ல. நான் எப்படி நீங்க தான் செய்யணும். இந்தாங்க. அது எப்படி? நாங்க எதுக்கு செய்யணும்? கல்யாண வீட்டுல மொய் பணத்தை நீங்க தான் எடுத்துட்டு வந்தீங்க. கரெக்ட். அவரு கரெக்டா தான் சொல்றாரு. நாம தானே எடுத்துட்டு வந்தோம், நாம தான் திருப்பி செய்யணும். செய்யலன்னா நம்ம சொந்தக்காரங்க துப்பிடுவாங்க. நீங்க தானே மொய் சட்டியை தூக்கிட்டு வந்தீங்க மாப்ள, சோ நீங்க தான் பொறுப்பு. இங்க பாருங்க, மொய்ச்சட்டியை தூக்கிட்டு வந்து நான் தானுங்க. ஆனா அதை ஒப்படைச்சிட்டானுங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. ஏன் தம்பி, இது நல்ல கூத்தாவில் இருக்குது. இப்படி ஆளாளுக்கு பொறுப்பு தட்டி கழிச்சா எப்படி? நீங்களே இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இனிமே தான் யோசிக்கணும். மாமா, காஃபி சாப்பிடுறீங்களா? சரி அபி. தங்கச்சி, எனக்கு ஒரு காப்பி. சரி, இத கொண்டு வரேன். கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. கீழ் வீட்டுக்கார பையன் ரொம்ப தங்கமான பையன். கொஞ்ச நேரம் தான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவனை விட்டு வரக்கு மனசே இல்லையாக்கும். சரி, நீங்க கிளம்பல? கிளம்பணும். மதினி, அந்த மொய் பணத்தை திரும்ப செஞ்சிடலாம்ல? ஒலை கொதிக்குது, நான் போய் அரிசி போட்டு வரேன். ஏந்திரி வா. என்ன மொய் பணத்தை பத்தி பேசினா எல்லாரும் மிரண்டு வர்றாங்க. நீங்க கேட்டது சாதாரண விஷயமா? இந்த வீட்டோட அஸ்திவாரம் எங்க அத்தை அவங்களே ஆடி போயிட்டாங்களே. நீங்க பயந்து உடம்பு இருக்கீங்க. போகணும், அதுதான் யோசிக்கிறேன். என்ன யோசனை? ஒன்றும் இல்லை, வாங்களே. அப்படியே எனக்கு பேச்சு துணையா பேசிக்கிட்டே வாசல் வரைக்கும் வந்து விட்டுருங்களேன். வாசம் வரைக்குமா? ஏன் கீழே என்ன பூதமா இருக்குது? இந்த மையம் பயப்படுறீங்க? பேச்சு துணைக்கு வேற கூப்பிடுறீங்க. சரி, இங்க பாருங்க, ஏன் இந்த பம்பு பம்புறீங்க? எந்த பேயா இருந்தாலும் என் பேரை சொல்லுங்க, பயந்து ஓடிரும். வரமாட்டீங்க. சரி, முடிவோட தான் இருக்கீங்க. பட்டுங்களா? இங்க பாருங்க, இனிமேல் வர்ற பத்திரிக்கை எல்லாம் இந்த வீட்டுக்கு தான் வரும். நீங்க தான் மொய் பண்ண ஜெயனமாக்கும். சார் 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 வணக்கம் ஆண்டி. வா மனோ, வா. என்னாச்சு மனோ, இந்த வீட்டு பக்கமே வரல? என்ன மறந்துட்டியா? இல்ல, வேலை இருந்துச்சு. என்னை விட உனக்கு என்ன அவ்வளவு முக்கியமான வேலை? வேலை விஷயமா அலைஞ்சிட்டு இருந்ததுனால வர முடியல. உனக்கு வேலை வேணும்னு அவ்வளோ ஆசை இல்ல? ஆமாங்க, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா எங்க குடும்ப கஷ்டம் எல்லாமே தீந்துரும். உனக்கும் வேலை கிடைக்கணும்னு எனக்கும் அக்கறை தெரிசா. உனக்கு வேலை கிடைக்கிறதுல மட்டும் இல்ல, ஓ மேலேயும் எனக்கு அக்கறை இருக்கு. அதனாலதான் நீ பணம் கேட்ட உடனே மறக்காம கொடுத்தேன். தெரிசா மனோ? ஆனா உனக்கு தான் என் மேல அக்கறையே இல்ல மனோ. என்ன மனோ, எழுத்து இழுப்புக்கு வருவேன்னு பார்த்தா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க? வேணாங்க, விடுங்க, கை வலிக்குது. நீ பண்ற பிடிவாதத்தால என் மனசு வலிக்குது மனோ. கையை விடுங்க மனோ. நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிடிக்கலையா? அப்ப வெளிப்போ.
இன்னும் ஒரு வாரத்துல நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துரு. என்னங்க இப்படி பேசுறீங்க? ஆமா, என் புருஷனுக்கு தெரியாம தான் உனக்கு பணம் கொடுத்தேன். அது மட்டும் என் புருஷனுக்கு தெரிஞ்சது என் தோலை உரிச்சிடுவாரு. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை கொடுக்குற வழியை பாரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இப்போ நான் இருக்கிற நிலைமையில என்னால உடனே பணத்தை திருப்பி தர முடியாது. கெஞ்சுறதுல எல்லாம் பிரயோஜனம் இல்ல. பணம் நாக்கு காவாலி. ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நீ மட்டும் பிடிவாதமா இல்லையா? வேணும்னா உங்க கால்ல வேணா விழுறேங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அடிக்கடி வீட்டுக்கு வா. நான் சொல்றதை கேட்டு அனுசரிச்சு நடந்துக்கோ. அது போதும். ஓகேவா? நான் சொல்றபடி கேட்டா உன்னை பணம் கேட்டு தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ வீம்பா இருந்தீனா எனக்கு பணம் கண்டிப்பா வேணும். வெள்ளு. ஒன்று பண்ணுங்க. 2 சாக்லேட் மில்க் ஷேக் எடுத்துட்டு வாங்க. உடனே கொண்டு வாங்க. ஓகே மேம். இல்லை பொறுமையாக கொண்டு வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. சாப்பிட்றது 2ஆம் பட்சம் தான். இன்ஃபேக்ட் எனக்கு பசியே இல்லை. உங்கள் கூட பேசுகிறதுக்காக தான் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கே வந்தேன். ஓகே, ஆனா எனக்கு பசிக்குதே. அப்புறம் சுஜா, கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்துடும்ல? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதுக்கான எல்லா மூவும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆ நான் சொன்ன எல்லா யோசனையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? விஸ்வநாதரோட கம்ப்ளீட் ஃபைனான்ஷியல் சோர்ஸ் பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கா. அது தெரிஞ்சுக்கிட்டா அங்கங்கே பேசி எவனும் ஒரு பைசா கொடுக்காத மாதிரி நான் பண்ணிவிடுவேன். வெரி குட். ஆனா நான் உங்ககிட்ட சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? நீங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க சக்தி. நோ ஐ வாண்ட் டு பி பர்ஃபெக்ட். அதான் கொஞ்சம் நிதானமாக வேலை செய்கிறான். அந்த விஸ்வநாதன் சுத்தமாக லாக் ஆகணும். எந்த விதத்துலையும் அவன் சுதாரிச்சிடக்கூடாது. அதுக்காக ரொம்ப கேர் எடுத்து பண்ணதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். சுஜா, அன்னைக்கு நான் ஒன்று சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னீங்க? அந்த ப்ராஜெக்ட் மாத்திரம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா டோட்டல் இன்சார்ஜும் உங்கள் கையில் தான். ரெடியாக இருக்கீங்களா? நீங்க முதல்ல கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை செய்ய பழக்கோங்க சார். அதுக்கு நான் எப்பவோ ரெடி. சுஜா, உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது மனசில் பட்டதை பளிச்சுன்னு பேசுறது தான். ரொம்ப ஃப்ராங்காக இருக்கீங்க, தயக்கம் இல்லாமல் பேசுறீங்க. எதுக்கு தயங்கணும்? இந்த கூச்சம் தயக்கம்லாம் ரொம்ப எரிச்சலான சமாச்சாரம். பொம்பளைங்களை பலவீனமாக்க ஆம்பளைங்க பண்ணி வச்ச சூழ்ச்சி. சுஜாதா, இப்படி பண்றது உனக்கே நல்லா இருக்கா? இத பாரு, எனக்கு பிடிக்காத எதையும் எப்பவும் நான் செஞ்சது இல்ல. ஓகே, நீ இப்ப எதுக்காக வந்த? சாப்பிட தானே? போ, அங்க ஒரு டேபிள் காலியா இருக்கு, போய் சாப்பிடு. இத பார், இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறது உன்ன மாதிரி படிச்சவங்களுக்கு அழகா? நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு புத்திசாலி இல்ல. உன் வேலையை பாரு. யோ, எதுக்கு லேடிஸை டிஸ்டர்ப் பண்றா? இத பார், வேணாம் சுஜாதா, தொடர்ந்து தப்பு பண்ணிட்டே இருக்க. வா போலாம். ஏய், என்னடா பொம்பளை மேல கை வைக்கிற? சக்தி, என்ன தைரியம் இருந்தா மேல கை வைப்பீங்க? ஐ எம் சாரி சுஜாதா, உன்னை ஒருத்தன் தொடம்போது நான் எப்படி பார்த்து சும்மா இருக்க முடியும்? ஏய், நீ யாரா என் பொண்டாட்டி மேல நான் கை வைக்கிறத தடுக்கிறதுக்கு? ஒரு பொம்பளை பக்கத்துல இருந்தா போதுமே, பெரிய வீரன் ஆயிடுவீங்களே. பொறுக்கி ராஸ்கல். ஏய், எட்ரா கைய. சக்தி, நிறுத்துங்க. நீங்க உங்க ரவுடித்தனத்தை எல்லா இடத்துலயும் காட்ட வேண்டாம். ஓகே? ஐ எம் சாரி. சாரியா? I'm sincerely sorry, please. பேசிட்டு இருக்கும்போது மேல கை வைக்கிறீங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏய் சுஜா, எவனோ ஒருத்தன் வந்து உன் மேல கை வச்சிட்டு இருக்கா, என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? ச்சே, என் டோட்டல் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. சுஜாதா, நீ கண்ட கண்ட காலி பசங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்க. அது உனக்கே ஒரு நாள் வினையா வந்து முடிய போகுது. இவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியல இவன் கூட எல்லாம் தொடர்பு வச்சுக்க கூடாதுன்னு. ச்சே. Hi pa. Hello ma. How was the day today? Oh, very bad. How was your day? My day was something like. என்ன நாங்கெல்லாம் உன் கூட வெளியூர் வரது உனக்கு பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. உனக்கு ஒண்ணும் புரியாதுரிமா. இதே உங்க வீட்டு மனுஷங்க உங்க கூட வரதா இருந்தா வாங்க வாங்க இன்னைக்கு வரவேத்திருப்ப. மாமியார் நாத்தனார் கூட வரதுன்னா வேப்பங்காயா கசக்குது.
டிக்கெட்ஸை என்கேஷ் பண்ணா பாஸ் ஏதாவது தப்பா நினைப்பாரு. அதனால டிக்கெட்ஸ் அவர்கிட்டயே ரிட்டர்ன் பண்ண சொன்னேன். அதுக்கே நீங்க கோவப்படுறீங்க? கோவப்படாம உன்னை கொஞ்சம் சொல்றியா? அந்த பாஸ் தானே எல்லாமே செலவு பண்றான். நீ என்னமோ ஓ வீட்டு மரத்துல இருந்து பிச்சு கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்க. சரிங்க, டிக்கெட்ஸை என்கேஷ் பண்ணிடுங்க. ஆனா நம்ம ஒன்றும் கொடைக்கானல் போக வேணாம். இங்கே பக்கத்துல எங்கேயாவது போயிட்டு வந்துடுவோம். அம்மா பக்கத்துல போறதா இருந்தாலும் நீங்க 2 பேரும் மட்டும் போயிட்டு வாங்க. எதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எல்லாம்? வந்துட்டாரியா நாட்டாம? யோ, உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து சீதையை சிற வச்ச மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயே தானே கிடக்குறேன். ஏதோ என் பிள்ளை ஆசையா என்ன வெளியூர் கூப்பிடுறா, அது உனக்கு பொறுக்காத. எனக்கு நல்லா வருதியா வாயில. அம்மா அம்மா எதுக்கு புலம்புற? அண்ணி என்ன கோவிலுக்கு போகணும் தானே ஆசைப்படுறாங்க. கொடைக்கானல் போற வழியில 1008 கோவில் இருக்கு, எல்லாத்தையும் விசிட் பண்ணிடுவோம். என்ன சொல்றீங்க அடி? அடிச்சேன்னா உங்க அம்மாவுக்கு சரியான வாரிசு நீ. பாருடா, ஆளுக்கு என்ன பேசிக்கிட்டு நம்ம கொடைக்கானல் போறதா டிசைட் பண்ணிட்டேன். வெரி குட் வெரி குட். நான் வீட்டுக்குள்ள நுழையும் போது குட் நியூஸா இருக்கேன். தங்கச்சி கொடைக்கானல் முடிவு பண்ணியாச்சா? ஐயா ஓகே, நல்ல விஷயம். எப்படா கிளம்புற மாப்ள? இன்னும் 2 நாள்ல கிளம்பலாம், ஏற்பாடு பண்ணுங்க. 2 நாள்லையா? சரி ஓகே. நடக்காத இருந்த உங்க கல்யாணத்தையும் நடத்தி காட்டினா இந்த 6 நடத்திடுவோம். அங்க தங்கறதுக்கு சாப்பாடு ஏற்பாடு எல்லாம் பாத்துப்பீங்கல்ல? ஏன் அப்படி கேக்குற? நம்ம ஃப்ரெண்டு நாராயணன் ஒருத்தர் இருக்கிறான்ப்பா, அவனை வச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். அட்வான்ஸ் 2000 ரூபா கொடு. அட்வான்ஸா? என்னடா உன் கை காசு கொடுக்குற மாதிரி யோசிக்கிற? அது அபி அவங்க பாஸ் கொடுத்த பணம் தானே, கொடு. சரி, வந்து வாங்கிக்கோங்க. இது சும்மா அட்வான்ஸ் தான், மீதி பணம் எல்லாம் பில் கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன். மாப்பிள சூடா ஒரு கப் காஃபி போட்டு கொண்டு வரட்டா? ப்ளீஸ். வாடி வாடி. இதெல்லாம் கேட்கணுமா? கொடைக்கானல்ல காபி எல்லாம் கிடைக்குது. சில பேருக்கு அறிவே இருக்காது. யார் சொல்றீங்க? பாஸ்கர் தானே? ஆஹா. சரியா சொன்னீங்க மாமா. என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தேன், கண்டுக்காம வந்துட்டேன். எங்க வீட்ல இருந்து எல்லாரும் வராங்க, அது உனக்கு பிடிக்கல அப்படிதானே? புரியுது அபி? என்னடா அது இவங்க வீட்ல இருந்து எல்லாரும் வராங்க, நம்ம வீட்ல இருந்து யாரும் வரலங்கிற ஒரு மன வருத்தம். பொண்ணுங்க மனசு எனக்கு தெரியும், அது ஏன் அபி மனசு எனக்கு தெரியாதா என்ன? நீ ஒண்ணு செய், உங்க வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் வர சொல்லு, அப்பதான் அவன் மனக்குறை தீரும். இது என்ன நமக்குள்ள நடக்கிற போட்டியா? சரி, நான் உண்மையை சொன்னா நீ ஒத்துக்கிறதா இல்ல? இப்போன்னு சொல்றேன், எனக்கு எந்த ஆப்ஜெக்ஷனும் இல்லை. உங்க வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் அடிச்சிட்டு வா. ஏய், சீரியஸா சொல்றேன்.